ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது இது சுத்தம் பார்ப்பவர்கள், அதை விமர்சிப்பவர்கள். பாகம் 2 முதல் பாகத்தை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. 2வது பாகத்தை பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. சப்போர்ட் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுவரை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். சிவராமன் அவர்களும் லவ் கொடுத்துருக்காங்க. ராஜி கார்த்திக் லவ் யூ போத் சொல்லியிருக்காங்க. சித்தார்த்தன் நித்யா சொல்லியிருக்காங்க. ஜாக்கி பிஃபோர் மேரேஜ் எங்கள் அம்மா க்ளீன் வச்சு இருந்தாங்க. ஆஃப்டர் மேரேஜ் வி லிவ்ட் இன் செப்பரேட் ஹோம். My wife not like that. After 2 years only I realized home is not be clean day wise. இல்லை அதுதான் எனக்கும் நானும் அதுதான் சொல்லுவேன். நான் என்னை சமாதானப்படுத்தியதுக்காக சொன்ன வார்த்தை தான் கலைஞ்சிருந்தால் தான் அது என்னது அடிக்க வச்சா மியூசியம், கலைஞ்சிருந்தால் தான் வீடுன்னு சொன்னேன். கடைசியில் வீடே கலைஞ்சதே கிடந்தது எப்பயுமே. அப்புறம் நான் தான் என்ன பண்ணேன், வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் கம்பல்சரியாக எல்லாரும் கிளீனிங்க்கு வரணும்னு சொல்லி க்ளீன் பண்ண வைக்கிறது. அதே இப்போ இவங்களுமே அம்மா ரொம்ப க்ளீனாக வச்சுருப்பாங்க. பட் ஒய்ஃப் அப்படி இல்லைன்னு பொழுது டெய்லி க்ளீன் பண்ணி வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயம். வீட்டில் அவங்க இருந்தாங்க, அதனால க்ளீனாக வச்சுக்கிட்டாங்கன்றது தான் அங்கேயும் நான் சொல்கிறேன். வேலைக்கு போகிறவங்க அங்கேயும் போயிட்டு இங்கேயும் கப்பாடான உட்காரதான் தோணும். அப்புறம் அப்போ தான் அவங்க டிவி பார்க்குறது, நியூஸ் பார்க்குறது, இல்லை ஏதோ ஒரு புக்கு படிக்கிறது, எப்போ தான் அவங்க படிக்கிறது சொல்லுங்கள். வாரத்துக்கு ஒரு வாட்டி கிளீனிங், அவ்வளோதான், 1 hour, தட்ஸ் ஆல். ஸோ அப்புறம் பூனா சொல்லியிருந்தாங்க, எங்கள் வீட்டு அப்பா பொண்ணு சண்டை மாதிரி இருக்குது, சுதா மேம் தான் பாவம் அப்படின்ட்டுருந்தாங்க. உங்களையும் யாழினியும். அண்ட் ஜிஜே வந்திருக்காங்க, வனிதா கண்ணுசுவாமியும் ஹாய் சொல்லியிருக்காங்க. அண்ட் பூனா சொல்லியிருக்காங்க, பீப்புள் ஹியர் வாக் வித் ஷூஸ் இன்சைட் த ஹவுஸ். வென் வி ஹாவ் சம்மன் டு ஒர்க் இன் அவர் ஹவுஸ் லைக் பிளம்பர்ஸ் எக்ஸெட்ரா, வி ஹாவ் அ செப்பரேட் கெஸ்ட் ஷூஸ் ஃபார் தெம் டு வாக் இன்சைட். ஐ டோன்ட் லைக் அவுட் சைட் ஷூஸ். வெளில போட்டு வரதுக்கும் நம்ம வீட்டுல கொடுக்கறதும் அதெல்லாம் இதுல கணக்குல வராது. அடுத்தது அப்புறம் லதா எப்ப சொல்லிட்டாங்க, எக்ஸாக்ட்லி எனக்கு திங்ஸ் ஆர் நாட் கெப்ட் இன் பிளேஸ் எஸ்பெஷலி when they ask. அதாவது ஒரே ஒரு இடத்துல வைக்காம திடீர்னு நம்மகிட்டே எங்க சாவி எங்க அது எங்கன்னு கேக்குறப்ப எனக்கு ரொம்பவே கோவம் வரும். அப்படின்றதையும் நான் வீட்டை நல்லா பார்த்துப்பேன். டாட்டரா 3 டாக், ஹஸ்பண்ட், இதுல இவங்களுக்கு எல்லாவும் இருக்கணும். லதா ஏப்பாக்கு டாட்டர் 1, 3 டாக், 1 பொண்ணு தானே அவங்களுக்கு. எனக்கு தெரியாது, அதெல்லாம் நான் மைண்ட்ல எடுத்துக்க மாட்டேன். ஓகே, அவங்க சொல்லிருக்காங்க. டக்குனு பயந்துட்டேன். ஓகேவா, இதுல இவங்களுக்கு எல்லாவும் இருக்கணும். ஐ டூ இட் அவுட் ஆஃப் லவ், பட் த மொமெண்ட் தே டேக் மீ ஃபார் கிராண்டட்னா அவ்வளவுதான், டென்ஷன் ஆயிருவேன் அப்படின்ட்டு. ஆமா, பூனா பாலகணேஷனுடைய ஹஸ்பண்ட் ஐஸ் கியூப்ஸ் போடுவாப்லையா சட்டக்குள்ளார போடுறதெல்லாம், அந்த மாதிரி ரொம்ப நின்று விளையாடுன்றதுக்காக. ஓகே, மாரீஸ்வரன் திருப்பி லைக் அலர்ட் கொடுத்துருக்காரு. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க கைஸ். அப்புறம் போனா சொல்லியிருக்காங்க, அவங்களோட டாக் ட்ரெயின் பண்ணியிருக்காங்களாம். அதுவும் வெளில போயிட்டு வந்தா காலை அலமின் வருமா, அதிகாரத்தை அது மேலே செலுத்துறாங்க. அதுக்கப்புறம் நித்யா கருணாநிதி இப்பதான் வந்திருக்காங்க, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு போட்டிருந்தாங்க. அண்ட் ரம்யா பூனாவுக்கு ஐடியாஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ரேகா மணிவண்ணன் எப்பவும் போல எப்படி இருக்கீங்க என்னன்னு கேட்டிருக்கா. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கா. சாப்பிட்டீங்களா 2 பேரும் கேட்டிருக்கா. ஓகேவா. அதுக்கப்புறம் எனக்குமே ஒரு க்ளீன் ஆர்கனைஸ்டு ஹவுஸ் இருக்கும், பட் ஓசிடி பர்சன்லாம் கிடையாதுன்னு போனா சொன்னாங்க. லதா சொல்லியிருக்காங்க, ஐ கீப் செப்பரேட் வாட்டர் பாட்டில்ஸ் ஃபார் ஆல் 3. ஒரே நம்பர் 1 ரீசன் என்ன, சம்டைம்ஸ் லயா சிப் பண்ணி குடிப்பா, எஸ்பெஷலி ஆஃப்டர் ஈட்டிங் நான்வெஜ். மை பாலிசி இஸ் ஐ ரெஸ்பெக்ட் வாட் யூ ஈட், யூ ரெஸ்பெக்ட் மை ப்ரிஃபரன்ஸ். சிப் பண்ணி குடிக்காதன்னு. இது எனக்குமே அந்த அவர்ஷன் இருக்கு லதா. அண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் குடிச்சிட்டு ஃபில் பண்ணியே வைக்க மாட்டாங்களாம். And when I drink, all the bottles will be empty. நம்ம தண்ணி குடிக்கணும்னு தேடுறப்ப பாட்டில்ஸ் எம்டியா வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால ஆளுக்கு உங்களுக்கு இதான் ஓம் பாட்டில் அசைன் பண்ணிடுவேன். ஸோ அவங்களே ஃபில் பண்ணி குடிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே. அண்ட் டிடி ஜெயசுதாலாம் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டேன் இல்லையா. சுகுணா சொல்லியிருக்காங்க, அட் லாஸ்ட் மேனேஜ் டு ஜாயின் யூ கைஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சூப்பர். அண்ட் பராசக்தி சொல்லியிருக்காங்க, சில வீடுகளில் டீ போடுவதற்கு எடுக்கும் சில முன்னேற்பாடுகளை பார்க்கும்போது ஏண்டா டீ வேண்டும் என சொல்லிக்கொண்டோம் என தடையில் அடித்துக் கொள்ளலாம். அண்ட் கௌரி ரேமன் வந்திருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு பங்கஜ மாதேஸ்வரன் வந்திருக்காங்க. இந்தியன் டைம், பட் அவங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. குட். அவங்க பேத்தி எப்படி இருக்கா. அண்ட் ஜிஜே சொல்லியிருக்காங்க, we both are messy person all weekdays, OCD person on weekend ஆயிடுவாங்களா. ஒரே கிளீனிங் தான் சுத்தி அகைன் வீக் டேஸ்ல போட்ட பிளேஸ்ல கிடக்கும். இல்ல அதுதான் இங்க ஜாக்கி சொல்றதுமே என்ன அப்படின்னா, அந்த ஜாக்கியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரொம்ப ஈஸியா ஏமாத்திரலாம்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்றது,
என்ன ஏமாத்தலான்றதையும் சொல்றேன். அதாவது ஜாக்கியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம சுத்தி சுத்தி சும்மாவே பின்னாடியே வந்தா போதும். ஜாக்கியே ஃபுல்லா கிளீன் பண்ணுவாங்க. நான் சும்மா சுத்தி சுத்தி வருவேன். இவங்க பாக்குறப்ப இதை எடுத்து நாங்க வச்சுட்டுமா, இந்த சேர் எடுத்து இங்க வைக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பேன். இவங்க எல்லா வேலையும் முடிச்சு விட்டுருவாங்க. அதனால நமக்கு அந்த சும்மா சுத்தி சுத்தி வர்றதானே அதை கரெக்டாக பண்ணிடுவேன். பிடிச்சவங்கிட்ட ஏமாறுறது, அப்படியே விட்டு கொடுக்குறது, அது ஒரு சோகமான விஷயம் தான். எதிர்பாராத நேரத்தில் இந்த தாக்குதல் போங்கு கதை இதெல்லாம். ஓகேவா. அண்ட் போனா சொல்லியிருக்காங்க, பேசில் வந்து வச்சிருப்பேன் கிச்சன் விண்டோ கிட்ட, அது வந்து இந்த ஃப்ரைஸ் எல்லாம் வந்து இது பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நானும் வந்து எலி பார்த்தது இல்லையா, மாரீஸ்வரனும் அங்கே வந்து எலி பார்த்தது இல்லை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. எதுக்கு போயிடுங்க, இதுக்கு போயிடலாம் இல்லைங்களா. ஓகே. ஸோ இங்கே அந்த பெட்ஷீட் சுருங்கக்கூடாது இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. இதில் ஒரு அம்மா என்னன்னா, டாய்லெட்டு சும்மா இப்படி பாத்ரூமில் போய் குளிக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். குளிக்கும் போது இந்த ட்ரெஸ்ஸு டாய்லெட்டில் பட்டால் அதை உடனே வச்சுருவாங்க. டாய்லெட் கமோடில் பட்டாலே அவங்களுக்கு அது ஒரு மாதிரி அருவருப்பாயிருமா. சார் அப்புறம் என் பக்கத்தில் தான் சார் வந்து உட்காருவாங்க. அதனால உடனே அங்கே ஆகி அது மஞ்சள் கலர் இது டச்சிங் அந்த மாதிரி கமோடில் தாங்க. அது எங்க அது உள்ளார என்ன இருக்குது, என்ன பிரசாதமா இருக்குது கமோடு உள்ளார. அப்புறம் அதுதான் அது டச்சிங், இது டச்சிங் போது அப்படியே அதுதான் வந்து அவங்களுக்கு வந்துடும் போல இருக்கு. அதனால அவங்க வந்து இது. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து பயங்கரமா ஒரு கதை சொன்னார். அவர் வீட்டுக்கு ஒரு வாரம் சாவி என் வீடு தானே, மேனேஜர் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்க வரும். அதுக்கப்புறம் இது என் வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு சாவி வந்து அப்படியே தூக்கி போடுவாராம் சோஃபால. 4 வச்சுக்கிட்டு இவர் ஒன்னு அப்பப்போ எடுத்துருவாராம். இதுல அவர் வந்து என்ன ஒரு கதை சொல்றாருன்னா, நான் தான் பண்ணிடுறேன்ல சார், என்கிட்ட இப்படி சண்டை போடுறது போல அவங்களே எடுத்து வச்சிடலாம்ல. இதெல்லாம் வந்து கொஞ்சம் போங்கு கதைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வந்து அவர் ஒருத்தர் சொன்னார். எல்லாத்த விட வந்து எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஷூ போட்டுன்னு போனால் அந்த ஷூவில் முன்னாடி வந்து அழுக்கே படாமல் வருவாராம் அவர். எனக்கெலாம் அந்த செப்பலில் ஃப்ரண்ட்டில் ஒரு இடம் இருக்குல்ல, இப்படி பா மாதிரி இப்படி இருக்கும்ல, ஒரு யூ மாதிரி, அந்த இடம் அழுக்காகி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து காலால் மீன் வரப்போகிறோம். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னெலாம் அளவுக்குலாம் சுத்தம் பார்ப்பாங்களா. அதுதான் நான் சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் ஹைஜீன் வேறு இதெல்லாம் வேறு. இப்போ எனக்கு ஒரு இந்த மாதிரி வந்து இதான் இந்த தட்டில் அதை சாப்பிட மாட்டேன், அந்த தட்டில் அதை சாப்பிட மாட்டேன். ஒரு பாம்பு போட்டு எல்லாத்தையும் நடுத்தர் நாராயணன் நிற்க வச்சு எல்லாம் கையில் வந்து அலுமினிய தட்டு எடுத்து போயிட்டு வாங்கி கிடைக்கிறது நக்கி அப்படி சாப்பிட்னா ஆசைமா இருக்கும் எனக்கு எப்பயுமே. இல்லை எனக்கு எப்பயுமே உண்டு அது என்ன வா நான். ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே நீங்கள் நல்லா இருக்கணும், சூப்பராக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் தான் நம்ம நினைப்போம். எப்ப நீங்க இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறீங்களோ அப்ப நான் இந்த மாதிரி தான் நான் யோசிப்பேன், சைக்கோத்தனமா யோசிப்பேன், பயங்கர சைக்கோத்தனமா. ஒரு ஹெல்ப் நடுவில் வந்து கமெண்ட் படிக்கல, டக்குன்னு போற இடத்துல பார்த்தேன், ஜிஜே வந்து அண்ணா சாப்பிட்டுட்டு இருக்கேன்னா அப்படின்னா. ஓகேவா, அதுதான் நான் இனிமேல் கம்மோடு ஜோக் சொல்லி அதை திரும்ப சொல்லுங்க. சொல்லப்பா சரி, என்ன இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். சின்னால சாப்பிடுப்பா, அதெல்லாம் சாப்பிட்டே அப்படியே தான் அப்படிதான் வரப்போகுது. விடு, பரவாயில்ல விடு. நான் தெரியாம படிச்சுட்டேன் ஜிஜே கமெண்ட், சாரி. எங்க அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி, இந்த ஏதாவது உண்டை கட்டிலாம் வாங்கி வச்சுக்கேன், நான் கன்சு போய் எங்க வாட அப்படின்னுவாங்க. என்ன இதோ அம்மா சூப்பரா அட்வைஸ் பண்ண போறாங்க அப்படின்னு. இது ஒரு கிலோ தின்றல நாக்கு, இதை தாண்டி போட பி ஞாபகம் வச்சுக்கோ, இது தாண்டி போட பி ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. பட் அதை திண்டோன்னு வச்சுக்கோ வேற விஷயம். பட் ஆனால் சொல்லுவாங்க எங்கள் அம்மா. எஸ், ஓ மை காட். சும்மாவே இருந்திருக்கலாம். இதில் இன்னொரு அம்மா இருந்தாங்க, அவங்க சொன்ன சில விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். சொல்லுங்க. கொடை எடுத்துன்னு போங்களே, நனையாம எடுத்துட்டு கேட்பாங்களா? இல்லை மேடம், அதுதான் மேடம், இந்த வயசாக அவரை ஏதாவது பண்ணணும்ல, அவரும் டார்ச்சர் பண்ணி இதெல்லாம் வந்து சும்மாலாம் வராது. இது ஒருத்தவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, அதான் உண்மை. அதாவது ஒரு கட்டத்தில் வீடு எப்படி அவங்க கரெக்டாக இருந்திருக்காங்க, கல்யாணம் ஆகி வரும்போது அங்கங்கே கலைஞ்செல்லாம் கடந்துருக்குது. நாத்தனார்கள்லேருந்து மாமியார்லேருந்து இது ஏன் அப்படி இருக்குது, நீ ஏன் ஊட்ட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ பக்கா வாங்கி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. சொன்னீங்கல்ல, உங்கள் அம்மா சொல்லும்போது வாயில் என்ன வச்சுருந்தேன், கொழுக்கட்டை வச்சுருந்தேன், உங்கள் தங்கச்சி வந்து பேசும்போது, உங்கள் அக்கா வந்து பேசும்போது அமைதியாக தானே இருந்தேன், பண்ணுறேன் செய்யி, டார்ச்சராக இருக்குதுல்ல. ஏன்னா அவங்க அதானே சொல்கிறாங்க. இப்போ கணவர்கள் என்ன செய்யணும், அதை நீங்கள் கேட்டுருக்கணும். மொத்தமாக சொன்னாங்க, நாங்களாம் இப்படி தாங்க இருந்தோம், கஷ்டப்பட்டு வந்து உட்காந்துட்டோம். காரணம் அவங்க கேட்கறது இல்லை, இப்படி தான் வச்சுக்கணுமான்னு நாங்கள் வச்சுக்கிறோம், இப்போ உங்களை டார்ச்சர் பண்ணுறோம், நீ இப்படி பண்ண நான் என்ன பண்ணுறேன் சொல்ல. அப்போ இங்கே யார்கிட்ட பிரச்சனை வருது, வீட்டில் இருக்கிற கணவர்கள்கிட்ட. அவங்க அன்றைக்கே சொன்னாங்கன்னா அது பிரச்சனை கிடையாது, அவங்க கேட்கவும் மாட்டாங்க, சப்போர்ட்டாகவும் இருக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, நல்ல பேர் எடுத்தாகணுமே அப்படின்றதுக்காக இவங்களும் என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஓசிடி ஆள் மாதிரி நடிக்கிறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க. இன்னும் இந்த அம்மா பண்ணுறது இன்னொரு காமெடி என்னன்னா, செருப்பு காலோட மிதியடி மிதிக்க கூடாதான், அது அழுக்காயிடுமா.
அது டோர் ஸ்டாப்பர், அது மிதியடி கிடையாது, அழகுக்காக அவங்க வச்சிருக்காங்களாம். அது எப்படிங்க அப்புறம் மிதியை எப்படி செருப்பு காலோட மிதிக்காம என்ன பண்ணுவாங்க? டார்ச்சர்னு பண்ணா என்னன்னு செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன். சவுக்கு சங்கர் ஆபீஸ்ல சாக்கடையை கொட்டின மாதிரி கொட்டி விட்டுருன்னு வச்சுக்கோங்களேன். நாத்தரிசிட்டே கட்டட்டும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. ஏங்க இந்த கம்மோட தொடர்றதுக்கு உங்களுக்கு இவ்வளவு ஓசிடி இருக்கு. மலம் அள்ளுவது வந்து கர்ம யோக்குன்னு ஒரு புத்தகத்துல மோடி எழுதியிருக்கிறாரு. மலம் அள்ளுவது இறைவனுக்கு செய்யும் திருப்பணியா. இதை வந்து ஒரு டிபேட்ல வந்து இதை சொன்னவங்க வந்து யாருன்னு சொன்னா, அது மாதிரி யார் சொன்னாலும் அவங்க வந்து உதைக்கணும் சார், அவங்க வந்து ஸ்லாப் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் சொன்னதுன்னு பார்த்தா எழுதியிருக்காருன்னு அப்படியே ஆஃப் யோசிச்சு பாருங்க. உங்களால நீங்க செய்யற அதை டச் ஆனாலே நீங்க வந்து இவ்வளோ ஹைஜீன் பார்க்குற இடத்துல அதை அள்ளுவது இறைவனுக்கு நீ செய்யி, நீ பண்ணு. ஆக அதுதான் இங்க இருக்கிற பெரிய பிரச்சனை. இதை தான் வந்து வெவ்வேறு விதமாக வெவ்வேறு மூலமாக அதை சொல்ல வைக்கிறதுன்னு வச்சுக்காங்களேன். அதுதான் மேட்ரு. எஸ். ஸோ இதில் இந்த இதனுடைய நீட்சி எங்கே இருக்குது அப்படின்ற அப்போ கேட்கும்பொழுது தான் இந்த வீட்டில் வர்றவங்கள்ட்டையும் வந்து பண்ணுற சுத்தங்கள் விஷயங்கள் தான் சார் எங்களை வந்து இன்னுமே பாதிக்குது. உதாரணத்துக்கு இப்போ என் தங்க வந்துட்டான்னா அவள் துண்டை கீழே போட்டா நான் துண்டை எடுத்து வைப்பேன். இவர் வந்தால் திட்டிடுவாருங்கிறதுக்காகவே பின்னாடியே போவேன் அவங்க பின்னாடி அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். அதன் பிறகு வந்து இன்னொருத்தர் ஆரம்பிச்சாரு, அவங்க டம்ளர் தனித்தனி டம்ளர் வெளில இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதே சார், அவங்க வந்து வெளியில இருந்து வந்து வருவாங்க, எச்ச பண்ணி குடிப்பாங்க, சிகரெட் அடிச்சுட்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் அதாவது நீங்க இதை வந்து உங்களுக்கு யாராவது செஞ்சா நீங்க என்ன செய்வீங்க? நான் கரெக்டா தானே இருக்கேன், எனக்கு ஏன் இப்படி செய்யறாங்கன்னு சொல்லணும். அப்புறம் வர்றவனை மட்டும் நீங்க எப்படி முன்கூட்டியே இப்படி ஜட்ஜ் பண்ணி வைப்பீங்க அப்படின்றத வந்து அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு வீடுன்னா எனக்கு தெரிஞ்சு நான் தங்கினதுல வந்து யுவா வீடு தான். பெங்களூர்ல என் ஃப்ரெண்டு யுவா இருக்காரு. அந்த பாத்ரூம் கிளீன், அந்த பாத்ரூமில் அடிக்க வைக்கிறது, அவங்க ஒய்ஃபு சிஸ்டர் அவங்க ரொம்ப அற்புதமாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அவ்வளோ பர்ஃபெக்ஷன்ஸ் நீங்கள் நம்ப மாட்டீங்க. கை கழுவிட்டா பக்கத்தில் நிற்பார் துண்டு வச்சுட்டு. ஆமாம், இது ஒரு நாள் பண்ணால் பரவாயில்லைங்க, 7 நாள் இந்த போய் அப்படி தான் இருந்தார் அவர். இத்தனைக்கும் என்னோட ஃப்ரெண்டு அவர். அந்த மாதிரி பார்த்துக்கிறது, ஹாஸ்பிட்டாலிட்டி, அந்த சுத்தம், அவங்க பசங்களுடைய ரூம் தான் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது. அப்படிலாம் நாங்கள்லாம் பார்த்துக்க முடியுமான்னா சான்ஸே இல்லை. நான் வரும்போது சொன்னேன், சார் நீங்கள் என்னென்ன மாதிரி இருந்திருப்பீங்க, என்னென்ன வீட்டிலே தங்கி, எங்கள் வீட்டில் இப்படி தான், எங்கள் பெட்ரூம் கூட கொடுத்துருவோம், நீங்கள் எங்கள் படுத்துக்கங்க, நாங்கள் ஹாலில் கூட படுத்துவோம், இது இப்படி தான் இருக்கும். தட்ஸ் ஆல். முன்னாடியே சொல்லிவிடுவேன். நான் உங்களுக்காகலாம் வந்து சலங்கை கட்டிலாம் என்னால் ஆட முடியாது. என் வீடு இப்படி தான் இருக்கும். ஆனால் அதுக்காக வந்து ரொம்ப ஒஸ்ட்டாகவும் இருக்காது. அவ்வளோதான். வரங்கும் போது க்ளீனாக வச்சுப்பாங்க, வந்து ரொம்ப கிளம்சியாலாம் வச்சுக்கிற ஆள் கிடையாது. நான் ரொம்ப பார்ப்பேன். ஏன்னா அந்த ஒழுங்கு வந்து உங்களை நிறைய இடத்துல உங்களுக்கு காப்பாற்றி விடும். அந்த ஒழுங்குன்றத ஒரு கதை சொல்கிறேன். நேற்று லீட்ஸில் யூகே விசா சென்டரில் ஸ்டாம்பிங்க்கு போகணும். அப்பாயின்மெண்ட்டு 3 மணிக்கு. கம்பெனி லீவ் கொடுத்துட்டான். ஓகே, இப்போ நீங்கள் அங்கே இருக்கணும், ரைட்? நான் சொல்கிறேன் காலையில், அம்மா முன்னாடியே அங்கே போய் சாப்பிட்றத விட அங்கே சாப்பிட்டுக்கும், முதல்ல இங்கேருந்து கிளம்பிடுவோம். அங்கே போய் இந்த டைமுக்கு போகிற வேலையை வச்சுக்காத. ஏன் இந்த டைம்? ஏன்னா இந்த மாதிரி தான் நிறைய, ஏன்னா சத்தியமில் வந்து 1 மணினா 1 மணிக்கு படம் போட்டுருவோம், 3 மணினா 3 மணிக்கு படம் போட்டுருவோம். வேறு எந்த தேட்டரில் ஒன்றாலும் இப்போ பிவிஆர் வாங்கிட்டான் சத்தியமில் வந்து பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் கழிச்சு தான் படம் போடுவோம். அதே மாதிரி இந்த ஊரில் 8 மணிக்குனா 8:15 போகலாம். அதுவும் மலையாள படம் 8:20 போகலாம். காலையில் தேங்க்ஸ் கார்டு போட்டே வந்து 5 நிமிஷம் போயிடும். 8:20 போகலாம். இங்கிலீஷ் படத்துலேருந்து எல்லா விளம்பரம் எல்லாத்தையும் போட்டுட்டு தான் அவன் படத்துக்கே வருவான். இதுதான் அவன் ஸ்டைலு. இதுதான் இப்போ பிவிஆர் பண்ணுறான். டைமிங்லாம் இங்கே அங்கே மெயின்டைன் பண்ணுறதில்ல. இங்கே நான் என்ன பண்ணேன்னா 1 மணி நேரம் இங்கே இருக்க வந்து இங்கே டிராஃபிக்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ நாம் சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு ஒரு நாள் தியரி எக்ஸாம் எழுதுறதுக்கு போனேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, மழை பெய்யுது, ரோடு ஒர்க் நடக்குது, 1/2 மணி நேரம் போயிடலான்ற ஒரு இடத்துக்கு திடீர்னு பார்த்தா 35-40 நிமிஷம் கிட்ட ஆகுது. அதுலேருந்து ஒரு முடிவு பண்ணேன், இல்லை இந்த ஊரில் எப்பயுமே நம்ம டிராஃபிக்கோ இல்லை மற்ற விஷயங்களும் நம்பக்கூடாது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடி போகிற மாதிரி வச்சுக்கோ. அப்போ நான் சொல்கிறேன் இவங்ககிட்ட, அம்மா போகிறோம், நடுவில் கார் பஞ்சர் ஆகிடுச்சு, ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, அப்போ அந்த நேரத்துக்காக நம்ம அங்கே போக முடியாதாங்க, அப்பாயின்மெண்ட் 3 மணிக்கு நம்ம அங்கே இருக்கணும். அப்போ அதை காலையில் ஒரு 11 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம்னா சோத்த கடையில் கூட போயிட்டு மதியான சாப்பாடு அந்த வேலையை முடிச்சிடும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். மற்றதெல்லாம் இப்போ சினிமானா போனால் போகுது, நாளைக்கு பார்த்துக்கலாம். இது அப்பாயின்மெண்ட் ரொம்ப முக்கியமானது.
கிளம்புனது 3 மணிக்கு அங்கே அப்பாயின்மெண்ட், 3:30க்கு அப்பாயின்மெண்ட்டு. நாங்கள் கிளம்புனது 12:30 ஆயிடுச்சு. 1 மணி நேரம் டிஸ்டன்ஸில் போகிற மாதிரி போனால் நடுவில் வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் இதை சொல்லும் போதே நடந்துச்சான்னு தெரியல, 9:30 மணிக்கெலாம் ஒரு லாரி மேலே ஒரு கார் உள்ளார ஏறிட்டு கிடக்குது. A1 பெரிய டிராஃபிக், ஆனால் யாருக்கும் பெரிய அடியெல்லாம் கிடையாது, டிராஃபிக். என்ன பண்ணுவீங்க? மாட்டுச்சுன்னா அவ்வளோதான். 3 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் நின்றுச்சுன்னு என்ன பண்ணுவீங்க? இப்போ பனி பெய்யுது அப்போல்லாம் வந்து சொல்லுவாங்க 4 மணி நேரம் நின்று ஒரு இடத்துல. இந்த ஊரில் பனின்னா டிராஃபிக்கு, ஸ்னோஸு. ஸோ அப்போ என்னாச்சு, டக்குன்னு சமயோஜிதமாக அவங்க என்ன பண்ணாங்க, வேறு ஒரு ரூட்டை பார்க்குறேன்னு சொல்லி இந்த ரூட் வழியாக போகலாமே டக்குன்னு நாங்கள் நேஷ்னல் ஹைவேஸ் தான் டக்குன்னு கிராமத்துள்ளார பூந்து போய் அதை பண்ணுறதெல்லாம் அந்த மாதிரிலாம் சான்ஸே கிடையாது. அந்த அட்வென்ச்சர்லாம் யாராலையும் பண்ணியிருக்க முடியாது. அப்படியான விஷயம் பண்ண அதுக்கு சொல்கிறேன். அப்போ அதெல்லாம் தான் முன்னறிவிப்பாக நம்ம அதெல்லாம் செய்கிறோம். இப்போ அருவமனை எடுத்து வை, கத்திரிக்கோள் எடுத்து வச்சுரு, காய் கட் பண்ணதுமே எடுத்து மற்ற எல்லாத்தையும் தூக்கி வைன்னு சொல்ல மாட்டேன். கூர்மையான பொருட்கள் இதெல்லாம் ஃபைனல் டெஸ்டினேஷன் பார்த்து கூட அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்ல வரேன் நான். எஸ் ப்ளீஸ். ஓகேவா? சரி, இப்போ நான் நடுவில் இந்த முக்கியமான விஷயம்னு சொல்ல வந்தேன் இல்லையா? முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பல்லி, இந்த கரப்பாம்பூச்சி இதெல்லாம் வந்து என்னென்னா, நமக்கு அதை கண்டால் வந்து ஒரு 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 இது வேற இருக்கும். அந்த நேரத்தில் வந்து அபயக்குரலை எழுப்பி தள்ளுவோம் நம்ம இவங்கள்ட்ட. ஆனால் இவங்க வரவே மாட்டாங்க. சாரிடி, அவன் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்ட்டா. ஜிஜி சி நான் வந்து குழந்தை பாவம். சரி சரி, நான் நான் இன்னும் ப்ராமிஸ், அம்மா ப்ராமிஸ். அம்மா ப்ராமிஸ் அவதை கொண்டு போய் வச்சுட்டல, அப்புறம் நான் அம்மா ப்ராமிஸ் அதுக்கப்புறம் நான் சொல்ல மாட்டேன். ஸோ அப்போ அபயக்குரல்லாம் எழுப்புவோம் நம்ம, கபத்து கபத்து கர்ப்பமூச்சி வந்துச்சு அப்படிலான்ட்டு. அதை புருஷனை வந்துட்டு கையை உள்ளார மூடி வச்சுட்டு கிட்ட வந்தது நம்மளை பயமுடுத்துவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஒரு நிலையை இந்த டார்லிங்டன் எனக்கு கொடுக்கவில்லைன்னு நினைக்கும் போது ஐ எம் வெரி ஹாப்பி. இதுதானே உங்களுடைய? ஆமாம் சார், இதான் என்னோடது. ஓகேவா? ஸோ அதை வந்து செய்யலைன்னும் பொழுது ஐ எம் ரியலி ஹாப்பி. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அந்த முக்கியமான விஷயம் அதுதான். ஏன்னா கதறுவேன், ப்ளீஸ் 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 போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை எடுத்து நம்ம கையில் வந்து பிடிச்சி எடுத்துன்னு வந்து நம்மளை பயமுடுத்துறாங்க அப்படின்னும் பொழுது அந்த விஷயத்த இந்த டார்லிங்டன் எனக்கு கொடுக்கல, விச் இஸ் வெரி குட். ஓகேவா? சரி, இப்போ இந்த வீட்டுக்கு வர்றவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சாங்க இல்லையா, அதுக்கப்புறம் வந்து ஏன் இவ்வளவு சுத்தம் அப்படின்னும் பொழுது ஒரு அம்மா டமால் என்ன பண்ணாங்க, ஓசிடிக்கே விளக்கமா ஒரு சொல்லிட்டாங்க. ஆமா, ஓகேவா? அதை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஓசிடிங்கிறதே வந்து என்னவோ ஆர்டர் டிசிப்ளின் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. ஏமா அது டிஸார்டர் இல்லம்மா அப்படின்னு ரொம்ப இன்டெலெக்சுவலா பேசுறாங்களாமா. ஆமா, எடுத்துட்டு வந்தா அதை வந்து மாத்தி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஒரு விஷயம். இதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்றப்பதான் ரொம்ப அழகா 2-3 பெண்கள் சொன்னாங்க. நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, பட் இருந்தாலும் அதை நான் சொல்றேன். நெருக்கடி கொடுக்குறாங்க சார். எங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கும் பொழுது அதற்கு இப்ப ஒன்னும் ஆப்போசிட்ல ஒருத்தர் வந்து உட்காந்து சொல்லிட்டு இருந்தாரு, என்ன வந்து இப்படி எடுத்து வைக்க சொல்லுவாங்க, துண்டை உடனேவே கொண்டு போய் போடுன்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, இதெல்லாம் வந்து என்ன திட்டிருக்காங்க சார். என்ன இந்த வீடு ஏன் சுத்தமால இவர் தான் வந்து கேட்கறாரு. அப்ப நீ ஏன் என்ன கேட்டுட்டே இருக்கும்பொழுது கேட்டுதான் நான் இப்படி மாறிட்டேன். இப்ப நீ எடுத்துட்டு போய் போடுன்னு நான் சொல்றேன். ஏன் நான் மட்டும் அதை செய்யணும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் கல்யாண டைம்ல இவன் ரொம்ப ஹார்டா இருப்பான். அதேதான். அதுக்கப்புறம் வந்து இவன் டமால் ஆயிடுவான். அது சும்மா பிரிச்சு நிறைய வீட்டுல பாத்துருப்பீங்க நீங்க. அதேதான். எனக்கு அப்படிதான். என்ன ஒண்ணுமே புரியல எனக்கு. இப்போ என்ன சைக்கிள் கேப்ப உங்களுக்கும் அப்படிதான்? ஒண்ணுல மேடம், பாட்டு பாடலாமான்னு பாருங்க. சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். 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 நாடுதான் குப்பமாடா இருக்கு. அப்புறம் நான் அதை பத்தி பேசுறேன். 4 தடவை படுறீங்க. சரி. ஸோ இதுக்கு அந்த நெருக்கடி அப்படின்னும் பொழுது வந்து இன்னொரு ஒரு விஷயமாவும் நல்லா சொன்னாங்க சார். நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரும்பொழுதே எங்கள் மாமியார் ஒருத்தவங்க நல்லா வச்சுருப்பாங்க வீட்டை. அவங்கள திரும்ப 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 சொல்லி காட்டும் பொழுது இதை நமக்கு தான் சொல்கிறாங்களோ அப்படிங்கிறதையும் ஒருத்தருடைய ஃபஸ்ட்டு வந்த புதுசில் அவங்கள நம்ம ஹாப்பியாக வச்சுக்கிறது தான் நம்மளுடைய வேலையாகவே பார்ப்போம். அப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த செஞ்சு 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 இப்போ அதுவே பழக்கமாயிடுச்சு எங்களுக்கு அப்படிங்கிறதையும் வந்து சொன்னாங்க. ஆப்போசிட்ல சுத்தம்ங்கிறத வேண்டான்ற பெண்களுமே வந்து அதை சொன்னாங்க. அதாவது இதெல்லாம் வந்து வேணுங்கிற பெண்கள் பேசுறது, இதை வந்து இந்த நெருக்கடிக்கு உள்ளாக்கி எங்களை இப்படி மாத்திட்டாங்க.
ஆப்போசிட்ல இருந்த 2 பொண்ணுங்களுமே சொன்னாங்க, ஆமா சார் அவங்க சொல்றது கரெக்ட் தான். அவங்க வந்து இதை பண்ண வேண்டாம்னு நினைச்சு மாறிட்டாங்க. இப்ப நாங்க வேண்டாம்னாலுமே நாங்க பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எல்லாருமே வந்து சொன்னாங்க. அந்த நல்ல மருமகளா இருக்கிறது, அதுக்கு இவர் வந்து சொன்னாரு, இன்னொருத்தர் இந்த ஃபர்ஸ்ட் டம்ளர் மாத்தி கொடுப்போன்னு பாருங்க, அந்த பொண்ணு லிட்டரலா கண்ணே கலங்கிருச்சுங்க. அவங்களோட இந்த மாதிரி விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லி தான் வந்து பண்ணுவாரு. ஆமா, அதேதான். அந்த இடத்துல இருந்து நகரணும்னா கூட அவர் அதை வந்து விடாம அதையே செய்வாரு. அதுல வந்து என்னன்னா, நான் ஏதாவது ஒண்ணு பேச வந்தா கூட என்ன பேச விட மாட்டாரு அப்படின்றத வந்து சொன்னாங்க. அது இவரு என்ன காரணம்னா, எங்களுடைய மனைவிய வேற யாரோ ஒருத்தர் வந்து பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக இவர் ப்ரொடெக்ட் பண்றாங்க. அந்த ப்ரொடெக்ஷன் நீங்க அவங்க வந்து கேள்வி கேட்டா பேசணுமே தவிர்த்து இப்படி கேள்வி கேட்கறோம்னா அப்ப என்ன சொல்றது, ஏன் விடுறா, ஏன் முன்னாடி பண்ணி என்ன மயிரடா சொல்றது அப்படின்னு நீங்க கேட்கணும். அதுதான் வந்து மேட்ரு. எல்லாமே இந்த சமூகத்துல என்ன சொல்லுவோம் போவான்றதுக்காகவே வாழற கதைன்னு வச்சுக்காங்களா, அதுதான் மேட்ரு. ஸோ இதை வாழும்பொழுது நீங்க எப்படி இதை வந்து சரி கட்ட முடியும்? அப்போ அவர் வேற அதுக்கு விளக்கம்லாம் கொடுத்தாருங்க. எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்படி எடுத்து சட்னி எடுத்து பண்ணும்பொழுது அவர் மேல பட்டுருச்சுன்னா, அவர் சில நேரங்களில் திட்டியும் சொல்லியிருக்காராம், அன்பாவும் சொல்லியிருக்காராம். நான் சட்னியை வச்சுட்டு போயிருவேன், போட்டுக்கோ அப்படின்னு. முடிஞ்சிச்சு. எதுக்கு உனக்கு சட்னி வந்து நின்று பக்கத்துல என்ன அன்பே ஆறுயிரேன்னு போட்டுக்கிட்டு இந்த சட்னி செய்யறதே கிடையாது. காலையில டிஃபன் செஞ்சாதானே கேக்குறது செந்தும் கொள்ளும். டேட்டு மாதிரி எழுதி 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 நோட்டு போட்டு ரிப்போர்ட் பிரசன்ட் பண்றேன் கைஸ். நான் இனிமே வீக்லி ரிப்போர்ட் ஆஃப் டிஃபன் அப்படின்னு போடுறேன். அதுல என்னைக்கெல்லாம் வந்து ரெட்ல இருக்கோ அன்னைக்கெல்லாம் நீங்க என்ன கேள்வி கேட்கலாம். டிஃபன் இருக்கிற அன்னைக்கு இருக்கு வச்சுக்கிற வேட்டை. உண்மையிலே சொல்றேன், நான் அது மம்மி ப்ராமிஸ், மதர் ப்ராமிஸ். ஒரு வாரமா எனக்கு அந்த உப்புமா சண்டை வந்து அன்னிலேருந்தே இப்போ காலையில் டிஃபன் ஏதாவது பண்ணிடுறாங்க, பண்ண சொல்லிட்டேன் நான். அது இது ஒன்று. இதுக்கு நான் ஒரு வாரமாக இல்லை, இதற்கு முன்னாடியே இப்போ நான் எப்படி வைப்பேன், வச்சுட்டு போகிறதே எப்படி வைப்பேன்னா கைஸ், எக்கு பாயில் பண்ணி வச்சுருவேன். அது அப்படியே அந்த கிண்ணத்தில் தனியாக இருக்கும். பக்கத்துலேயே ஒரு கிண்ணத்தில் காய்கறி நறுக்கி வச்சுட்டேன்னா, அது இப்போ காய்கறி இல்லைன்னா ஒரு பழம், ஒரு வாழைப்பழம், ஒரு இது எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு போவேன். ஏன்னா இவங்க எடுத்து சாப்பிட மாட்டாங்கன்றதுக்காக. இது நடக்குதா இல்லைன்னு கேளுங்க. இது நடக்குது. என்ன கம்ப்ளைண்ட் அப்புறம் இப்போ எதுவும் கம்ப்ளைண்டே இல்லையா? நான் தான் சொல்லிட்டேன். இப்பதான் எதுவுமே கம்ப்ளைண்ட். ஆனா ஒரு வார கதையை எடுத்துன்னு வர்றது கைஸ், இது ஒரு ஒஸ்ட் கதை. இது ஓலா கதைன்னு சொல்ல வந்துட்டு அப்படியே ஒஸ்ட் கதைன்னு ஓத்தா கதைன்னு ஏதோ சொல்ல வந்தீங்க, அப்படிலாம் சொல்லையா? ரைட், ஓகே. நீங்க உங்களுக்கு ஆசைப்படுறது எல்லாத்தையும் என் மேல திணிக்காதீங்க ஜாக்கி. சரி, சீக்கிரம் இதான் இது வந்து இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அந்த அம்மா சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. பிடிச்சிருந்ததுன்றதை விட அந்த அம்மா சொன்ன வார்த்தை என்னன்னா, என் பேச்சையும் அவரே பேசிடுறாரு சார், அதுக்கப்புறம் நாங்க என்னத்தை பேசுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்திற்கு தான் இவங்க எல்லாருமே சுத்தம் போர்வையில தள்ளியிருக்காங்க. சீசன் 2ல வந்து சீசன் 3ல நானே தான் பேசினேன் அவங்களுக்காக, அவங்க பேசுறதையும். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. நானே பேச முடியாத நேரத்தில் நானே அமுக்கிட்டு உட்காந்துரும் போதெல்லாம் அவங்க தான் பேசி அடிச்சு. அவ்வளோதான், அதேதான். ஸோ அதில் எல்லாருமே சொன்ன வார்த்தை என்ன, ரிலாக்ஸாகவே இருக்க முடியல, ஒரு போலீசிங் ஜாப் மாதிரி இருக்கு வீடே அப்படிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணாங்க. அந்த சைக்காலஜிஸ்ட் ரொம்ப அழகா இருந்தாங்க, தாரணி. நல்லா இருந்தாங்க பார்க்கறதுக்கு. ஆமா மேடம், அவங்க வந்து ரொம்ப அவசரமா வந்து டக்குன்னு பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு குளிச்சுட்டு அப்படியே ஹேர் ட்ரை பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்தாங்க மேடம். உண்மையிலே நம்ம இந்த மாதிரிலாம் சைக்காலஜிஸ்ட் அவங்க, நாமளும் அதாவது போய் இது ஆலோசனை பெறணும். கண்டிப்பா சைக்காலஜிஸ்டா இருக்கிறவங்கள்ட்ட நீங்க இந்த மாதிரி உங்கள்ட்ட இல்லைன்னு சொல்றீங்க, சைக்காட்டிஸ்டோ சைக்காலஜிஸ்டோ உங்கள்ட்ட இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்ல வரீங்க? ஆமா, அப்படியும் சொல்லலாம். அப்படியும் சொல்லலாம் இல்லையா? இதை கட் பண்ணி எனக்கு நம்பர்ஸ் இருக்கு, நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். அவங்க பார்க்கலன்னா கூட நான் அனுப்பி வைக்கிறேன். இந்த பார்ட்டை மட்டும் பாருங்க, யாராவது பார்த்துட்டு இருக்கவங்க இந்த பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எனக்கு அனுப்புங்க, போதும். அவங்களுக்கு நம்ம அனுப்பிச்சி விடுவோம், சரியா? ஸோ அவங்க சொன்ன விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது சார். இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க என்னத்துக்கு அப்படின்னா, ஒரு கண்ட்ரோல் அண்ட் பவர் எடுக்கிறதுக்காக பண்ற ஒரு விஷயம். இந்த விஷயங்கள் இவங்க பண்றதுனாலே ஒரு பிரிவினை வீட்டில் வருது அப்படிங்கிறது தான் வந்து இப்போ இருக்கிற பிரச்சனைகள் அப்படின்றதையும், டூத் பேஸ்ட் கதை நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க, அந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஹஸ்பண்ட்ஸ் இன்னும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணாங்க. அண்ட் அவங்க சொன்னது இன்னொன்றுமே வந்து என்ன அப்படின்னா, இந்த பிரிவினை, இந்த விஷயம், கண்ட்ரோலு, இதெல்லாம் விட இவங்க இந்த ஓசிடி இதெல்லாம் வந்து ஒரு அழகியலாக அதிகாரத்தை செலுத்துறாங்க. ஆபீசர் கிட்ட உதவாங்கிட்டு வந்து திட்டு வாங்கிட்டு வந்து அப்புறம் யார்கிட்ட காமிக்கிறது? அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொன்னோம். அதுதான்
இப்போ இதே ஒரு பணக்காரன் வந்து கையை கழுவிட்டு வர வந்து சாப்பிடாம வந்து நீங்க விட்டுருவீங்க. அவ்வளவுதான். ஆனா பொண்டாட்டியும் பிள்ளையோ வேற யாராவது பொண்டாட்டி பிள்ளை விட்டுருங்க, அது வேற யாராவது வந்தீங்கன்னா அந்த மாதிரி கேட்பீங்களான்றதான் எங்க கேள்வி. பொண்டாட்டி பிள்ளை விட்டுருங்க. அது ரொமான்டிசைஸ் பண்ணும்பொழுது தான் இன்னுமே பிரச்சனை ஆகுதுன்னு சொன்னாங்க. ரொம்ப அழகா சொன்னாங்க அவங்க. ஸோ இதுதான் வந்து விஷயங்கள். இதுக்கப்புறம் இந்த கமெண்ட்டுகளை படிச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம் ஜாக்கி. ஸோ நான் வந்து சுகுணா அவர்கள் பராசக்தியெல்லாம் சொன்னேன் இல்லையா, பங்கஜம் அவர்களுடைய பேத்தி வந்து ரொம்ப நல்லா இருக்கா, வந்து 10th படிக்கிறா இப்போ அப்படின்னாங்க. யாழினி இப்போ வந்து 9th படிக்கிறாமா. அண்ட் அதன் பிறகு வந்து லதா இப்போ வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி குக்கர் மிக்ஸி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தனித்தனியாக வச்சுருப்பேன் நான், நான்வெஜ் அண்ட் வெஜ்ஜுக்கெலாம். அதுக்கே வந்து அந்த விஷயங்கள் வந்து தனித்தனியாக இருக்கும் அப்படிங்கிறதும். ஜாக்கி, தட் இஸ் வை த கஸ்டம்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட். தே ஆர் வெரி பர்டிகுலர் அபவுட் ஸ்மால் திங்ஸ் தட் மே கண்டாமினேட் அண்ட் ஜெர்மினேட்டா. அந்த கஸ்டம்ஸ்ல அந்த மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவங்க. எதுக்குன்னு தெரியல. லதாயப்பா. ஓகே ஓகே. இல்லை அவங்க வீட்டில் அப்படிலாம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. அந்த பராசக்தி வந்து போட்ட சொன்னது என்னன்னா, டீ போட முதல் வெஸ்டர்ன் பீப்புள் வில் பிளேஸ் அ டீ டவலாம். ஆனால் நான் பார்த்த ஒருவர் மைக்ரோவேவன் கிளாஸ் ட்ரே போல ஒன்றை வைத்து கப்ஸு, டீ கெட்டில், ஸ்பூன், வாட்டர் டேப் எல்லாம் கழுவி அதை கையில் தரும்பொழுது டீ ஆறியே போயிடும் அப்படின்னு. உண்மைதான். அந்த விஷயம் வந்து யாழிகிட்ட சில நேரத்தில் இருக்கும். பர்ஃபெக்டாக தொடச்சி கிடைச்சிட்டு வரணும்னு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக ஒரு வரும்போது ஆரிய போயிடும். அது உண்மைதான். அதுக்கப்புறம் வந்து நிக்கில் குமார் ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணுறாங்களா இல்லை ரொம்ப நாள் கழிச்சு நோ வேக்சின் படம் ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உங்ககிட்ட. சொன்னா நம்ப மாட்டீங்க போல. நான் லைவை மிஸ் பண்ணேன், ஹாப்பி டு பி ஹியர் நவ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு போட்டிருக்காங்க. ஃபாத்திமா பாருங்க, ஐ ஹவ் கிளீனிங் க்ரூஸ் கம்ஸ் அண்ட் கிளீன்ஸ் மை ஹவுஸ் பட் ஐ கிளீன் எவ்ரிடே ஆஃப்டர் குக்கிங் அண்ட் ஸ்டஃப் அப்படின்னு. நீங்க தாராளமா கிளீனிங் குரூ வைக்கலாம். அந்த ஒரு தடவை ஃப்ளைட்டை கட் பண்ணாலே கிளீன் வச்சுக்கலாம். அதேதான். ஓகே. அதன் பிறகு ஆனந்தி வி வந்திருக்காங்க. அண்ட் அந்த நீங்க பீரியட் கதையெல்லாம் சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து அவங்களோட அம்மாவுடைய ஓனருக்கு வந்து 4 பொண்ணுங்களாம். whenever her daughter went on periods வந்து அந்த ஆன்ட்டி வந்து used to get attacks. she won't even step on the water, her daughter stepped on. அது அதுலயே வந்துரும்ல. இஃப் சோ ஷி வில் கோ பாத் அண்ட் புலம்பி ஃபையாம். அவங்க காலில் பட்டு தண்ணி பட்டாலே இவங்களுக்கு தீட்டாயிடும் அப்படிங்கிறதுக்காக இவங்க உடனே போய் குளிச்சுட்டு வர்ற அம்மாக்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதன் பிறகு வந்து ஜிஜி சொல்லிட்டா இல்லையா, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் போனா வந்து உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க, செங்கன் வீசாவா எப்போ பெல்ஜியம் விசிட்ன்னு இருக்காங்க. ஸ்காட்லாண்டுக்கு வீசா வேண்டாமா, நீங்கள் என்ன எல்லாத்துக்கும் வீசா கதையை. அதுக்கப்புறம் வந்து அண்ட் இந்த லதாயப்பா சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னா, மெயின்ஸை வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணுறவங்களை நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரியான விஷயங்களை செய்வாங்க. அவங்களுக்கு மீதி இருக்கிறத வந்து லேட்டாக கொண்டு போய் கொடுக்கறது, அந்த தனி தட்டில் கொடுக்கறது எல்லாம் வந்து இன்னுமே நடைமுறையில் இருக்குன்னு இருக்காங்க. அதை பற்றி ஒரு நீயா நானா கூட வந்தது. அண்ட் அதன் பிறகு வந்து என்னென்னா, ஜிஜே சொல்லியிருக்காங்க, நாங்கள் யார் வீட்டுக்கு போனாலும் என் பிளேட்டில் இருக்கிற ஃபுட்டில் கண்டிப்பாக ஒரு ஹேர் இருக்கும். எப்படிரா எல்லார் வீட்லயும் இது நமக்கு நடக்குது இல்ல. அதுல என்னன்னா, சமைக்கும் போது இது மாதிரி வந்துடும் போது அவன் வந்து அசூயா ஃபீல் பண்ண கூடாதுன்னு அது ஒரு கதமாரி வச்சிருப்பானுங்க. உறவு விட்டுற கூடாதான். ஓகே 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 ஓகே. அண்ட் நோ வரிஸ் போட்டிருக்காங்க நீங்க சொன்னதுக்கு. சரி. அதுக்கப்புறம் வந்து அதாவது வந்து ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணாங்களாம், சென்னையில் அவங்களோட நெய்பர் வந்து போனா வீட்டில் பக்கத்தில் நெய்பர் வந்து வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணாங்களாம். அதாவது வந்து அவங்க பொண்ணும் வந்து யூஎஸ் போனதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே எடுத்து அவங்க எதெல்லாம் தொட்டு என்ன பண்ணாங்களோ எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணாங்களாம். அது என்ன கதைன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஒன்று பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக. நீங்க வந்து ஒரு லெட்டர் பாக்ஸ் ஐடி ஒன்னு கிரியேட் பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல் பிளஸ் மெமரிஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கில் குமார் கொடுத்திருக்காரு. அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியல. அதை பத்தி அமுதன் வந்திருக்காரு, இப்பதான் ஒர்க் முடிச்சிட்டு இப்பதான் ஜாயின் பண்ணிருக்காராம். சுதா. ஓகே. அவுட் ஆஃப் த பாக்ஸ் தான் அதுக்குள்ள விளம்பரம். அவுட் ஆஃப் த பாக்ஸ் தான் சொல்லணும்னு தோணுச்சு. ஏப்ரல் 2 என் எக்ஸுக்கு ப்ரொபோஸ் பண்ண நாளாம். இப்போ சொல்ல போனா 10:30க்கு தான் என்னோட லவ் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பிரஸ் பண்ணது. ஸ்கூல் டேஸ் தான். ஓகே நைஸ். ஓகே. அண்ட் அதே மாதிரி மெஸ்ஸி பெட்டை வந்து என்னால் ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து லதாயப்பா சொல்லியிருந்தாங்க. கௌசல்யா சொல்லியிருந்தாங்க, மெனி ஃப்ரெண்ட்ஸ் ஒய்ஃப் செட் சர்காஸ்டிக்கலி மை ஹஸ்பண்ட் ஹெல்ப்ஸ் மீ இன் கிளீனிங் அண்ட் கிச்சன் பட்
they feeling now they can't able to manage everything alone. Actually it's a family teamwork makes it possible. அது உண்மைதான். அதனாலதான் அது வந்து அது பண்றது போறது கரெக்ட் தான். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவ்வளோதான், மோஸ்ட்லி எல்லா கமெண்ட்டையும் முடிச்சு நம்மளும் விடைபெறலாம். ஏன்னா அதுக்கப்புறம் போய் வேலைகள் இருக்குது, இன்னும் சாப்பிடல முக்கியமான அங்கே. ஸோ சாப்பிடணும், லேட் ஆகி போச்சு. ஆமாம், குடும்பம் எல்லா தகவல்களையும் பகிர்ந்துக்கிட்டோம். கலைச்சி வாட் இஸ் த கன்க்ளூஷன்னா, அடிக்க வச்சா மியூசியம், கலைஞ்சி வச்சா வீடு. ஆனால் அதுக்காக கலைஞ்சே கிடக்கக்கூடாது, வாரத்தில் ஒரு நாளாவது க்ளீன் பண்ணணும். ஏன்னா வீடுன்றது விடுதலையான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வீட்டில் வந்து அப்பப்போ பர்ஃபெக்ஷன் பார்த்தோன்னா ஒரு பொண்ணு அழ ஆரம்பிச்சிச்சு, பதட்டமாக இருக்கும். இந்த பதட்டத்தை வந்து உங்கள் மேலே வந்து அவங்க வந்து உங்கள் மேலே வந்து ப்ரெஷரைஸாக ஏற்றி விட்றாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், வேறு ஒன்றும் ஒரு வழியே கிடையாது. ஸோ ஒரு வீடுன்றது விடுதலையான இடம்ன்றதை மீறி அங்கே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அடிமையாக நடத்துகிறீங்க. அதே மாதிரி பீப்புள் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறீங்க. இவ்வளோ சுத்தம் பார்க்குறோம், இன்னொருத்தவங்க ரத்தத்தை ஏற்றிக்க முடியாது, ஹோட்டலில் போய் சாப்பிடக்கூடாது, உங்களால் சமூகத்தில் இணைந்தே வாழ முடியாது. யாரோ ஒருத்தர் போடும்போது நான் கமெண்ட்டாக கூட வந்து ஜாக்கி நானும் பேசிட்டு இருந்தோம், ஸ்கூலுக்கு அப்புறம் எப்படி குழந்தைங்க அனுப்புவீங்க, ஸ்கூலுக்கு எப்படி அனுப்புவீங்க குழந்தைங்களுக்கு? இப்படிலாம் நாங்கள் வந்து ஜெம்ஸ் வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. குழந்தைங்களை எப்படி ஜெம்ஸ்ன்னும் போதே நீங்கள் மொத்தமே கொடுக்க முடியாது. வாழ்க்கையில் வந்து ஃப்ரெஞ்சு கிஸோ லிப்லாக்கோ எதுவுமே கொடுக்க முடியாது, ஜெம்ஸ் தானே அது எல்லாமே. அப்புறம் எப்படி அதை பண்ணுவீங்க? அப்புறம் இன்னும் நீங்கள் சில இதெல்லாம் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்படி அப்படின்ற மாதிரி போவோம். அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே அப்படிலாம் வர்ற மாதிரி இருக்கும். அப்புறம் எப்படி அதெல்லாம் நடக்கும், அப்புறம் எப்படி அதெல்லாம் அப்புறம் என்ன ஆயக்கலைகள் 68ன்னா நீ ஒன்றுக்கே வந்து ஃபஸ்ட்டு அடிநாதமாக இருக்கிற விஷயத்துலேயே நீ வந்து இந்த மாதிரி பண்ணால் அப்புறம் எப்படின்னு கேட்குறேன். ஓகே, அதுதான் மேட்ரு. ஸோ என்ன ஒன்றாலும் இருந்தாலும் கூட நம்ம நிறைய இடங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரியான கல்வி மற்ற விஷயங்கள்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் எல்லாமே. ஆக்சுவலி இப்போ வந்து உடம்பு சரியில்லாதப்ப நீ அவனுடைய டவலை யூஸ் பண்ணாத, அவனுக்கு தண்ணி தட்டக்கூடு, அவனுக்கு வந்து ஏன்னா ஜிம்ஸ் பாருவோம், ஏன்னா உடம்பு சரியில்லை, கால்ரா அம்மா போட்டிருக்கு அந்த மாதிரினா நீங்கள் ஓகே. எய்ஸ் இருக்கிறவன் தட்டே யூஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்கிறான். ஓகே, அந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு வெளிப்படையான தன்மை இருக்கும் பொழுது திரும்பவும் நீங்கள் வந்து சுத்தத்தை விட இன்னொருத்தவங்க அடிமைப்படுத்துறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான் உண்மை. நான் தான் சொன்னேன், அதுக்காக கலைஞ்சே கிடக்கூடாது அந்த வீடு. ஏன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு நாளாவது ஒரு மணி நேரம் செலவு பண்ணாலும் அந்த வீட்டை வந்து நீங்கள் க்ளீனாக பண்ணிடலாம். இன்னொன்று எங்கள் வீட்டில் நாங்கள் திரும்ப சொல்கிறது, கூர்மையான ஆயுதங்களை யூஸ் பண்ணும்போது அதை என்ன சொல்கிறது, எடுத்து வச்சிருங்கன்னு சொல்கிறது அதுதான். ஓகேவா. அண்ட் லதா இப்போ ஒரு பாடல் போட்டிருக்காங்க, அதோட அப்படியே முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் பாடணும். ஓகே, கண்ணாடி கைட்டிட்டு பாடுறீங்களா இல்லை சாதாரணமாக பாடுவீங்களா? வாலிபங்களோடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது, மாலையிடும் சொந்தம் முடிபோட்ட பந்தம், பிரிவென்னும் சொல்லே அறியாதது, அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே, மடி மீது துயில சரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். லெட்டர் பாக்ஸ் ஆப் டவுன்லோட் யூஸ் பண்ணுங்க ஜாக்கி சார். லெட்டர் பாக்ஸ்னு ஒரு ஆப்பு போல இருக்கு, அதை பற்றி நான் என்னென்னு படிக்கிறேன். எல்லாத்த விட இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. இவ்வளவு யோகியமயிர் பேசுகிற ஆண்கள் என்னைக்காவது உன் குழந்தை ஆகி போச்சுன்னா தொடச்சிருக்கியா? நீ மேட்ரு பண்ணி பெற்ற பிள்ளை தானே, ஊராமுட்டு பிள்ளைக்கு நீ கழுவி விடணும், ஆய் கழுவி விடணும்னா, சூசு போன ஜட்டி மாற்ற வேணா, எதுவும் பண்ண வேணாம். உன் குழந்தைக்கு ஆய் போச்சுன்னா கழுவி விட்டுருக்கியா, சூசு போச்சுன்னா ஜட்டி மாத்திருக்கியா? இதுதான் மேட்ரு. இதெல்லாம் நீ செஞ்சுட்டு இதெல்லாம் பண்ணால் கேள்விகள் கேட்டால் கூட பரவாயில்ல. நீங்கள் எது வெண்ணெய் தொட்ட கையில் கண்ணியை தொட மாட்டேன், கண்ணியை தொட்ட கையில் வெண்ணையை தொட மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அதுதான் எங்கள் மேட்ரு. ஸோ இதுதான் மேட்ரு. வேற என்ன மசாலியா மோஸ்ட்லி எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறொரு எபிசோடில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் இல்லை குட் சிங்கிங் ஜாக்கி. டூ யூ நோ ஒய் ஐ கேவ் திஸ் சாங் க்ளூ வென் யூ ஸ்டார்டட் த லைவ் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்னன்னு தெரியல, என்ன க்ளூ, என்ன ஸ்டார்ட் பண்ணீங்க லைவ்னு தெரியல எனக்கு. நான் அவ்வளோ இது பண்ணல, எனக்கும் தெரியல. நீங்க வந்து நான் யாராவது இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தா ரொம்ப நல்லா இருந்தது, ஷேர் பண்ணியிருந்தேன். அதனால இல்லை, நான் வந்து கேமராலாம் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன்ல, அதுக்காக ஏதாவது சொல்லியிருக்காளான்னு தெரியல மேபி. எனிவே பங்கு பெற்ற அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றி அன்பையும் தெரிவிச்சுக்கிறோம். நாளைக்கு இதே மாதிரி எல்லாமே இப்போ 1:30 மணிக்கு வந்துருச்சு. ஏன்னா டேலைட் சேவிங்காக வந்து ஒரு 1:30 மணிக்கு முன்னாடியே வந்துடுறோம். இப்போ
அதனால் நாமளும் வந்து நாளையிலேருந்து 1:30 வந்துடுவோம். இந்திய நேரம் இப்போ இங்கிலாந்து நேரப்படி 9 மணி தான். இந்திய நேரப்படி 2:30 இப்போ 1:30 ஆயிடுச்சு. தட்ஸ் ஆல். ஆமாம், சூசு போகிறவங்க இருந்தவங்க லைவில் கலந்துக்காங்க. எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலமாக எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் வேறொரு எபிசோடு உங்களை சந்திக்கிறோம். அதோட நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.